பத்மா, ஜமீனை நாம விட்டு வந்தாலும் அந்த ஆடம்பரம் மட்டும் நம்ம விட்ட காதில்லை. பத்மா, என்ன பத்மா? உங்க ஆடம்பரம் எல்லாம் என்னாலதானே அழிஞ்சது. உங்கள் பட்டம் பதவி அத்தனையும் ஆமா ஆமா எல்லாம் உன்னாலதான் பத்மா. இன்னும் என்ன செய்திருக்கே தெரியுமா? உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருந்த எனக்கு உணர்வு ஏற்பட்டதும் உன்னாலதான். குழந்தை உள்ளமா இருந்த நான் குடும்ப நேரத்துக்கு ஆளானதும் உன்னாலதான். என்ன கலாட்டா? என்னடா உண்மைதான் நான் போனா திருப்பி வர மாட்டேன். அக்கா காலி வீடுகள் இருக்காங்க. இப்ப யாரையா சொல்லுங்க. நீலோ நீலோ நீங்களா வாங்க மாப்பிள்ள. ஏன் தெரியலையே, எப்படி இருக்கு? இல்ல அந்த அர்த்த கட்ட மனுஷனாக்க நினைச்சேன். நினைப்பீங்க. அக்கா என்ன இப்ப பண்டற வேஷம்? இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு மாப்பிள்ள. அத்தானுக்கு ரொம்ப பணம் இருக்குது, கொஞ்சம் பார்க்க முடியும். அப்படி கத்திரிக்கா இங்க மட்டும் என்ன வாழுது? அக்கா இங்கேயும் கத்திரிக்கா மூஞ்சி மோன கட்டையும் பாரு வாங்கிக்கின்றேன். வாடா இங்க. ஒரு பைனான்ஸ் ட்ரபிள், ஆபீஸ்ல சிங்கிள் டை இல்ல. சரியா அங்கேயே இருக்குதுன்னா நம்ம பாடு ஆபீஸ்ல இல்லா போது அம்மா கிட்ட இருக்க போகுது. இரும்பு பெட்டில பத்திரமா பூட்டி வச்சிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, உடனே நான் தயார். ஏன் சித்தப்பா, உங்களுக்கு பூட்டு கூட உடைக்க தெரியுமா? பூட்டு இல்ல, ஒவ்வொருத்தர் மூட்டையும் உடைச்சிருக்கிறேன். இந்த சண்டியர் மன்னார்னா பெரிய வீராப்பு பேசிக்கிட்டு பணத்துக்கு என்னடா வழிங்கிற மூட்டை உடைக்கிறான். நீங்க சும்மிடுங்க மாப்பிள்ள, ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்னது? எப்படி அப்பா தசமகா பாலகா நீலு, எப்படி? சரியா நாள், சரியா நாள். யாரா சும்மா? நீங்க கார்லயா வந்தீங்க? கார்ல வரல, கீர்ல வரல, காலால தான் வந்தேன். ஏதோ ஆணி சப்தம் கேட்டுட்டேன்னு. காருக்கு தான் விதி இல்லைன்னா ஆர்னுக்கு கூட விதி இல்ல. நீங்க யாரை பார்க்கணும்? என்ன ஒண்ணும் பார்க்க வரல, வேற யாரை பார்க்கணும்? இல்ல உங்க ஜமீன்லயும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கான்னு கேட்க வந்தேன். என்ன பழக்கம்? வாகன கடனை கொடுக்க வழியில்லா போனாலும் முட்டிதே நடக்கிறதுக்கு காலுக்கு ஒரு கட்டச்சி இருப்பாங்க வாங்கி கொடுங்க ஐயா. கடனா? உங்ககிட்ட யார் வாங்கினது? ஒருவேளை குமாஸ்தா கொடுத்தியோ? ஆமா, குமாஸ்தா கொடுத்ததுக்கு நான் பிச்சைக்காரன் ஒண்ணு இல்ல, உங்க சமஸ்தானத்துக்கே கொடுத்துருக்கிறேன். ஜமீன்தார்ட்ட போய் சொல்லுங்க, கடன்காரன் மன்னாரு காத்திருக்கான்னு. உங்க மனசு சங்கடப்படுங்கன்னு இது வரல மறைச்சு வச்சிருக்கேன். என்ன விஷயம்? சுமசம் எஜான பணமெல்லாம் சின்னையா காலி பண்ணிட்டாங்க. கடன்காரன் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கான். கடன்காரன்? கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எல்லாம் அவர் இருக்கணுங்கம்மா. சரி. என்னப்பா இது? கடன்காரன் வீட்டுக்கு வருது, நம்ம வம்சத்திலேயே கிடையாது. கடன்காரன் வந்திருக்கானா? வந்தா என்ன, வந்த வழியே போறான், அதனால என்ன? கடன் வாங்க வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்தது? ஐயோ அம்மா அம்மா, கஷ்டத்துக்காக இல்லம்மா, பணத்தை இரும்பு பெட்டியில வச்சு பூட்டுறதுக்கு இடம் இல்லையேங்கிற கவலை அவனுக்கு, செலவுக்கு பணம் இல்லையேங்கிற கவலை எனக்கு. அதனால அவன்கிட்ட இருக்கிற பணம் என்கிட்ட தான் இருக்கட்டுமே அப்படின்னு சும்மா வாங்கி வச்சேன். என்னடா இப்படி பேசுற?
இருந்ததெல்லாம் தொலைச்சிட்டேன். வீடு தேடி கடன்காரன் வந்துட்டேன். இது நல்லா இருக்கா? வந்தா என்னம்மா, போடான்னா போறான் கடங்கார பையன். யாருங்க கடன்காரன் பையன்? அம்மா அவன் அண்ணா மானம் போகுது. அம்மா, பணத்தை கொடுத்தா மானம் தானா திரும்பி வந்துடுமா? அம்மா, நம்ம இரும்பு பெட்டிய கொஞ்சம் இப்படி என் பக்கம் திருப்புமா. இரும்பு பெட்டி என்ன? இந்த உலகமே திரும்பினாலும் நீ ஒழுங்கா திரும்ப மாட்டேன். நீ என்னமோ என் தலை எழுத்து. ஐயோ, அப்படி சொல்லாதம்மா. அம்மா, இல்லம்மா, நான் பார்க்கல. நீ சும்மா என்ன, நான் பார்க்கவே இல்லை. ஏம்மா, 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 என்னடா? ஒண்ணும் இல்லம்மா. அதுல எவ்வளவு இருக்கு? எவ்வளவா இருக்கு? 10,000 இருக்குல்ல? ஏம்மா, ஏம்மா, இந்த 10,000 எனக்கு கொடுத்துருமா. இருக்கிற கடன் கம்மி எல்லாம் தீர்த்து விட்டு இனிமே நல்ல பிள்ளையா நடந்துக்கிறேம்மா. ஏம்மா, ஏம்மா, நான் உன் பிள்ளை இல்லையாம்மா. நான் ஒருத்தன் தானே ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இவ்வளவு சொத்துக்கும் கருவத்துல கொத்து மாதிரி இருக்கேன். ஏம்மா, ஏம்மா, குடுமா 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 குடுமா. ஏம்மா, 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 கொடுக்க மாட்டேன் போ. சரி, இனிமேலாவது 4 பேருக்கு முன்னால் கௌரவமா இருந்துக்கும். நடந்துக்கிறேம்மா. யாரா அவன் தலையை தடவுறவன்? முருகாயஜமா. முருகன் யாரு? முருகாயஜமா. முருகன் உங்க அப்பனே முருகா. வா வா வா. கோரன் நீயாடா? முருகா, முருகா, ஏதாவது பாடுடா. போங்க, நான் பாட ஆரம்பிச்சா வண்ணா நம்மள கட்டிட்டு வந்துடுவோம். பரவாயில்ல, உன்னை பாக்குறத விட அவனையே பார்க்கலாம். பாடுடா, ஏதாவது பாடு. நீ பாடையில நான் பார்க்கணும். எது பார்க்கணும்? நீ பாடையில நான் பார்க்கணும். பாடு. எங்க பாடையில பார்க்கணுமா? பாருங்க. தொலைஞ்சாண்டா, தொலைஞ்சா. இடமெல்லாம் காலியாச்சு, இழுச்ச வாய்ப்பட்டமும் ஆச்சு. தங்க என்னடா இது? பாடுன்னா ஒப்பாரி வைக்கிறேன். ஐ வாண்ட் சாங், சிங்கார பைகிளிய பாடு. பாடுடா, அடச்சி பாடு. என்னின்ன எண்ணம் போட்டு ஒன்னும் பித்தலையாட்டு, என்னின்ன எண்ணம் போட்டு ஒன்னும் பித்தலையாட்டு, என்னின்ன எண்ணம் போட்டு ஒன்னும் தலையாட்டு, என்னின்ன எண்ணம் போட்டு ஒன்னும் பித்தலையாட்டு, வீடெல்லாம் காலியாட்டு, உள்ள பணத்தை வேளாளம் முழுங்கிடுச்சு. அம்மா எங்க அம்மா? என்னடா கூச்சல்? அம்மா, சின்ன ஒரு தினசா இருக்காரம்மா. அப்படி என்ன? மல்கோவா மாம்பழ வாசனை. என்னடா? ஒரு துர்நாற்றம். Maybe on right, maybe on blue, maybe on shy. Quiet, quiet, money, don't shout. நாகு தூங்கிட்டா. ஐயோ ஐயோ. என்னடா இது? Don't disturb me, mummy. இது கர்நாடக சங்கீதம். கடவுள் கூட கண்ணை திறந்து அவர் பார்க்க மாட்டாருமா. சாலேஸ்வரம்மா. என்னடா இப்படி பேசுற? மம்மி, அம்மா, கவலைப்பட வேண்டாம் தாயே. இனிமே நீங்க கீரின கோட்டை நான் தாண்ட மாட்டேன். தாண்ட மாட்டேன்னா தாண்ட மாட்டேன். இப்ப என்னமா செய்யணும்? மேல இருந்து கீழே குதிக்கவா? இந்த கெட்ட பழக்கம் இல்ல. வேண்டாம்ப்பா. வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். மானம் மரியாதை தப்புமா, தப்பு தப்பு தப்பு. கண்ணியமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் கொடுத்தனும். மம்மி, டோன்ட் வரி, கவலை படல் தாயே. நாளைக்கு காலையில நீங்க சொன்ன பிரகாரம் குடியும் கொடுத்தனமா ஆயிடுறேன். ஆமா, நீங்க போய் சாப்பிட்டு தூங்கம்மா. ஆமா ஆமா. நமஸ்காரம் அத்தை. வாமா. யாரப்பா இந்த பெண்? ஆஹா, என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன்னுடைய மருமகம்மா, உன்னுடைய மருமகன். உட்கார். நாகு, யாருடைய? அம்மா, இந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சிருக்கா. நல்லா பாடுவா, பிரமாதமா டான்ஸ் ஆடுவா. நீலு, அம்மாவுக்கு முன்னால ஒரு பாட்டுக்கு அபிநயம் முடிச்சுக்காமி. இப்ப எதுக்குங்க அது? ஏங்க இப்ப ஆடாம வேற எப்பங்க ஆடுறது? ஆடுங்க போங்க.
நாட்டு ரமணி ஸ்ரீமதி நீலவேணி தன்னுடைய திறமையை எங்கேயும் காட்டியாச்சா? வாய முடியும் சும்மா இருறான். ஏம்மா நீலு, உங்க அத்தையை பார்த்த ஆனந்தத்துல அம்மாவையே மறந்துட்டியாடாமா? நாகு யாருடாவ? அவளா? மரியாதை கொடுத்து வாங்கணுமா? அதே ஏட்ட திருப்பி போட ரொம்ப நேரம் ஆயிடாது. நாங்க உங்க சம்மந்தி, ஞாபகம் இருக்கட்டும். நாகு, முதல்ல அவளை வெளியே போக சொல்லு. ஜமீன்தாரையா, எல்லாம் பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சா? நிலா, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பைத்தியம், ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க. நானும் அவளை போக சொல்லியா இல்லையா? அம்மா, அப்புறம் நானும் வெளியே போயிடுவேன். ஆமா, போடாப்பா. இந்த நிலைமைக்கு வந்த நீ இருப்பதை விட தொலைச்சு போறதே நல்ல. இந்த சொத்து சுதந்திரம் எல்லாம் பெரியவனுக்கு ஒப்படைத்து என் வழியை நான் பார்த்துக்கிறேன். அக்கா, அவர் என்ன செய்வாரு? அம்மாவுக்கு கைப்பொம்மை தானே. அம்மா மக அம்மா இல்ல. ஐயா ஆனா பறக்கும் போது இந்த அம்மா எங்கடா போயிருந்தாங்க? விருந்து கொடுத்தால வெட்டி மாமியாரும் வீணா போன ஆம்படையானு பாரி வா. எங்க சுத்திய ரெண்டு சேதிக்கு அங்கதானே வந்து ஆகணும். நான் பாத்துக்கிறேன். என்ன அழகுங்க, பெரியசமா நல்ல யோசனை பண்ணித்தான் செய்திருக்காரு. ஆமா தரம்மா, எங்க இப்படி கடைசியில் அவர் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. அம்மா, அப்பா என்னம்மா சொன்னார்? கூட எடுத்து போட மாட்டார். கனவுல வந்து சொன்னாரா அம்மா?
என்னடா பரிகாசம்? ஐயோ பரிகாசம் இல்லம்மா, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். இரும்பு பெட்டி சாவி எடுமா. சரி, எதுக்கு? என்ன கேள்விமா இது? இரும்பு பெட்டி சாவியை எதுக்காக கேட்பாங்க? ஏதோ செலவுக்கு காலோ அறையோ பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பல்லாங்குழி ஆட போறேன். சரிதான், எடுமா. இந்த கஷ்ட காலத்துக்கு தான் என் வயிற்றுல பிறந்து உனக்காக அவர் ஊருல வழியில போராடினேன். வெக்கமான மோசம் இருந்தா இப்படி விருப்பம். அம்மா அம்மா போடாப்பா, எல்லாரும் பிச்சை எடு. என்னம்மா இவ்வளவு கேவலமா சொல்லிட்டு? பிச்சை எடுத்தா இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? அப்பேற்பட்ட பரமசிவனே பிச்சை எடுத்தாராம். அப்படியே நான் பிச்சை எடுக்கணும்னாலும் அதுக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லம்மா. முதல்ல அவகாசமா பிச்சை எடுத்துக்கலாம். நீ முதல்ல சாவியை கொடு. அம்மா அம்மா, உனக்கு நான் அம்மா இல்லை, நீ எனக்கு மகன் இல்லை. ஐயோ நீ அப்படி சொல்லக்கூடாதும்மா. என்னதான் நீ எப்படி சொன்னாலும் செத்த பாசம் விட்டு போயிடுமாம்மா. அதனால தானே அண்ணன் எண்ணில மண்ணை போட்டுட்டு பரதா ராஜ்ய பரிபாலனம் செய்யணும் நீ என்கிட்ட சொன்ன. சாவி எடுமா. என்னடா நிறத்தை பார்க்கறியா? என்ன செய்ய? ஐயோ நான் என்னம்மா செய்வேன்? அவசரத்துல ஏதாவது செய்வேன். நீ சாவி எடுமா. கொடு. கொடுக்க மாட்டேன். என் உயிரில வரையில கொடுக்க மாட்டேன். அப்ப அதை வேற எடுக்கணுமாம்மா? என்ன என் உயிரை எடுக்கிறியா? அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லம்மா. முதல்ல இரும்பு பெட்டி சாவியை கொடு. நான் வெளியே போயிட்டு வந்து பாக்கி எல்லாம் கவனிச்சுக்கலாம். கொடுமா கொடுமா அம்மா அடிக்க தம்பி என்ன என்ன அநியாயம்? நீ யார் என்ன கேட்க? மரியாதையா வெளியே போ. மரியாதைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு பேசு. அர்த்தம் கத்துக்கிறதுக்காக உன்னை இங்க அகராஜியா வச்சிருக்கல. உன் அர்த்தம் இல்லாத செய்தியை சகிச்சுக்கிட்டு இருக்க நான் இங்க இல்ல. இந்த அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு இடம் கொடுக்கறதுக்கு நான் இங்க இல்ல. நீ உன்னையே உணராமல் நடந்துகிட்டு இருக்க. உங்க பரம்பரை பேரையும் பெருமையும் பாழாக்கிட்ட. பெற்ற தாயை கூட கொடுமைப்பட்ட. போதும் வேதாந்தம். சாதியை வச்சுட்டு அதை வெளியே போ. நானே போகணும்னு தான் இருந்தேன். அம்மா வரேம்மா. எல்லாரும் என்ன வெட்டிட்டு போறீங்களா? வேறு வழி இல்லம்மா. எல்லாம் வேலை திருத்த நீரா போச்சு. தன் கையாலேயே தன் கண்ணை புண்ணாக்கிய பிறகு சிந்தித்து என்ன பிரயோஜனம்? உங்களை பூஜைக்கும் பெரிய மகனையும் மருமகனையும் விரட்டிட்டு மகனையும் மதிமயங்கி இருந்தீங்க. இப்ப அந்த செல்ல மகன்தான் உங்களுக்கு பழம் தோன்றிய. அனுபவிங்கம்மா, அனுபவிங்க. யாரும் இங்க எதுவும் செய்ய முடியாது. வரேம்மா. சத்தியபுரத்துக்கு புறப்படு. போய் வரி எல்லாம் வசூல் பண்ணிட்டு வரணும். தெரியுமா? சரிங்க. முருகா, எஜமானியும் புது மேனேஜர் கூட போ. அவரை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்து. சரிங்க, புறப்படுங்க. நம்ம சமஸ்தானமே தலகீழா மாறிடுச்சு. சின்ன அக்கறங்கள் எல்லை இல்லாம போயிடுச்சு. இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. இப்படி நினைச்சது ரொம்ப தவறு. புறப்படுங்க. எதுக்குங்க விட்டுட்டு போன ஆஸ்தியை திரும்பி கட்டிக்கிட்டு போக வந்திருக்காருன்னு சொல்றதுக்கா? யாரு பத்மா அப்படி சொல்றது? உங்க அம்மாவே சொல்லலாம். அம்மாவா? அம்மா அப்படி சொல்லவே மாட்டாங்க. உங்கள் நேர்மையான குணத்தினால்தான் இந்த ரீதியாச்சு. அந்த அம்மாவுக்கு இந்த மகன் மேல நம்பிக்கை இருந்த எப்போதும் அழைச்சிருப்பாங்களே. மதியாதவர் வாசல் நிதியாமல் இருப்பதே நல்லது. என் மகன் என்ன ரதியான உனக்கு என்னன்னு கேட்டுட்டோம். நீங்க என்ன செய்வீங்க? அதற்காக எல்லாம் அழிஞ்சு போறதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அதை தவிர வேறு ஒன்றும் செய்யறதுக்கு இல்லையே. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அந்த தியாகமாவே இருக்கட்டும். அப்ப இந்த வம்ச கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் அதை இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? மாமா ஆலோசனையோடு பண்ணிட்டு நாம ஆவேசத்தில் கெடுத்துட்டோம். அவ்வளவுதானா பத்மா? என் தம்பி நல்லவனாக வழியே இல்லையா? ஏன் இல்லை? மாமா சொன்ன மாதிரி அவர் கைக்கு காரணா கூட போகாமல் விட்டுங்க. அப்படி போறது கூட அங்க ஒண்ணும் இல்லம்மா. எல்லாத்தையுமே அழிச்சுட்டாரு. இனிமே வரி வசூலா மாட்டான். அதுவும் அவர் கைக்கு போகாமல் விட்டுங்க. பத்மா, ஆமா, உங்கள் தம்பி திரும்புவதற்கு அந்த வழியை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. பார்த்துங்களாப்பா, நல்லா ஆலோசனை செய்து பாரு. என்னது நீங்களா அப்படி சொல்றீங்க? அறையில நடக்கிறது அம்பலத்துக்கு வரணுமா? என் தம்பி கட்டணும்னு நானே ஊரெல்லாம் பறச்சாக்கணுமா? முடியாது, என்னால முடியாது.
அவர் வேதனைப்படுறார். சமாதானப்படுத்தம்மா. குடும்ப வழக்கு அணைவதும் எரியதும் உன் கையில தான் இருக்கு. மங்கிய குடும்பம் மறுபடியும் உன்னால்தான் பிரகாசிக்கணும். வரேம்மா. வாங்க 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 சொல்லியா உட்காரு. ஐயா இந்த 5, 6, 7, 8, 10 கிராமத்துக்கும் பஞ்சாயத்துக்காரர் நல்ல செல்வாக்கு உண்டு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. புதிய மேனேஜருங்க. ஓஹோ அப்படியா? ஆமாங்க. தண்டியர் மன்னாறு வராருன்னா சாவல் கூட பயப்படுங்க. ஆஹா சரி, ஐயா எங்க வந்தாங்க? ஜமீன்தார் வரி வசூல் செய்துட்டு வர சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்னங்க, ஜமீன்தார் இங்கதானே இருக்காரு, அவரிடமே கொடுத்துடுறோம். யார் அந்த ஜமீன்தார்? ஸ்ரீமான் ரகுநாத் ஐயா. சரிதான் ஐயா, விஷயமே தெரியாம தான் பதவியில் இருக்காரு. ஜமீன்தார் ஸ்ரீமான் நாகேந்திர ஐயா தான். வரி அவருக்கு தான் செலுத்தணும். நீ யாரையா விலாசம் இல்லாத வெற்றி வேட்டு? நான் அவர் மேனேஜர். மேனேஜரா? பெரிய டேமேஜர் கணக்குல சொல்றாரு. கொடுக்க முடியுமா முடியாதா? அதைத்தான் அப்பவே சொல்லிட்டேனே. வர்றோம், வாங்கப்பா போலாம். ஓட்டு மூடல்ல பாத்துக்கிற ஒரு கை. முருகா, வண்டி தயாராவே இருக்குதுங்க. அம்மா அம்மா, உங்க மாப்பிள்ள வந்திருக்காரு. அதிகாரி மாப்பிள்ள இவர் முகத்தை கொண்டுட்டு இங்க எடுத்து வந்தாரா? எங்க அம்மாவுக்கு பைத்தியம். பைத்தியம் இல்ல, நீசு. பெரிய ஜமீன்தார்னு மரக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சு? அப்பவே விட்டு கொடுத்திருந்தா ஐயாவோட. கொஞ்சம் பொறுங்க. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்த எங்களை நீங்க அவமானப்படுத்தலாம், நாங்க மரியாதை கொடுக்கணும், வரவேற்பு கொடுக்கணும். அப்படித்தானே? நீலா, அந்த பெரிய மனுஷன் என்னடி பேச்சு? வெளியே வர சொல்லுவா, என்ன வழக்கம் கொடுத்துட்டு இருக்கா? ஏன் நீங்க சொல்றது காது கேட்கலையா? நான் வேற சொல்லணுமோ? மலையை கிண்டி எரிய பிடிக்க போறாராம் மன்னார். நீ யாரு? ஜமீன்தாரா? ஜமீன்தார். ஜமீன்தாருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? வரியா வாய்தா? முறைச்ச என்னமா முடிச்சு போடலாம் அப்படின்னு உங்க கிராமத்து ஜனங்க என்ன கேட்டாங்க? ஏன் கேட்க மாட்டாங்க? எந்த சட்டத்தின்படி ஒரு ஜமீன்தார் ஆனார்னு நானே கேட்கிறேன். எங்க இருந்தாலும் எங்க ஜமீன்தார் நீங்க தான். இந்த வரி பணத்தை அதோட இது என் தம்பி கையில கொடுத்தா எனக்கு எவ்வளவோ திருப்தி. தம்பி வேறு நான் வேறா பெரிய? எனக்கு எப்பவுமே அந்த வேற்றுமை இல்லை. இருந்தாலும் உங்க கையில கொடுத்தா அதுல எங்களுக்கு கொஞ்சம் திருப்தி. தயவு செய்து வாங்கிக்கங்க. நாங்க வர்றோம். அம்மா, அம்மா, எனக்கு ஏன் இந்த விஷ பரீட்சை? இந்த பணத்தை கொடுத்து என் தம்பியை கெடுப்பதா அல்லது இதை நானே வைத்துக் கொண்டு ஊர் அவச்சு காணாமா? என்ன செய்வது? இருகளுக்குள் இரும்பு போல இருந்தா மனிதன் எப்படித்தான் வாழ்க்கையை நடத்த முடியும்?
பெரியவனுக்கு அந்த எண்ணம் வரலாமா? என்னன்னு பெரிய தந்தை இப்படி செய்திருக்கும் நான் நம்பவே மாட்டேன். நம்புறாப்புலதானே ஒன்னொன்னும் நடந்துகிட்டு வருது. இல்லைன்னா அவன் வீட்டை விட்டு ஏன் போகணும்? நானா போக சொன்னேன்? பகையாளி குடியே உறவாடி கிடக்கிறது போல இவனும் எனக்கு துரோகம் செய்ய ஆரம்பிச்சுட்டானே. அம்மா, அப்பா, நான் தாம்மா ரகு. ரகு, எல்லாரும் சோக்கிந்தானம்மா? தம்பி எங்கே? அம்மா, என் தம்பி எங்கே? சத்தியபுரம் போயிருக்காருப்பா. சத்தியபுரமா? ஏன்? வரி பணம் எல்லாம் நானே வசூல் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேனே. ஆமாம்மா, எல்லா பணமும் வசூல் ஆயிடுச்சு. ரகு, அம்மா, என்னை மன்னிக்க முடியுமா அப்பா? இந்த பாயை மன்னிக்க முடியுமா? என்ன வார்த்தையம்மா இது? அம்மா, அம்மா, அம்மா என்று அழைக்க அருகதை எனக்கு இல்லையப்பா. அம்மா உருவத்தில் இருந்து உன்னை அனாதையாக்கியப்பா. பெற்ற பாசத்தினால் உனக்கு மறக்க முடியாத துரோகம் செய்து விட்டேன் அப்பா. அம்மா, கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டார். அம்மா. ரகு, எல்லாம் தொலைந்தது. என் கண்ணூரித்தனத்தால் குடும்ப கௌரவம், பேர், புகழ் எல்லாம் தொலைந்ததப்பா. என் கையாலேயே எனக்கு சமாதி கட்டிக்கிட்டேன். அம்மா, ஏம்மா அப்படி பேசுறீங்க? ரகு, என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் உங்க மகன் அம்மா. ஆமாப்பா, எனக்கு வேறு யாரும் இல்லை. நீ ஒருவன் தான் என் மகன். ரகு, அம்மா, உன் கையாலதான் என் ஜென்மம் கழித்தார்கள். அம்மா, தம்பி அறியா குழந்தை, சீக்கிரமே திருந்திருவான். நீங்க கவலைப்படாதீங்க. அவன் திருந்துவதா இந்த ஜென்மத்தில் நடக்க? அவன் அப்படியே அழிய வேண்டியது. நாகையின் வயிற்றில் பிறந்த நாகம் நஞ்சு கற்கும் நாகத்திறந்தான் விலை மதிக்க முடியாத மாணிக்கம் இருக்கும். அம்மா, வாங்க வாங்க. மாப்பிள்ளைங்க ஊர்ல இல்லைங்க. ஊர்ல இல்லாம வரவாசமா போயிட்டான். தரதான் வரச்சோம். மரியாதையா பேச தெரியாதா உங்களுக்கு? மரியாதை கொடுத்தாலும் வாங்க தெரியாது அவருக்கு. கையை நீட்டினா காரியம் மிஞ்சிடும். ஏதாவது பால ஆத்துங்க சுட்டு பொசிச்சிடுவா. தாத்தா, நீங்க சும்மா இருங்க. என்ன சொல்றீங்க? உன் புருஷனை வெளியே வர சொல். எதுக்கு? புத்தி சொன்ன. அவரே வந்து சொன்னாலும் உங்களுக்கு புத்தி வருமா? என்ன இருக்குங்க. மனுஷனாட்டமா பழகுங்க, பேசுங்க. உங்ககிட்ட என்ன பேச்சு? அவனை வெளியே வர சொல். உங்க இஷ்டம் போல ஓடி வர்றதுக்கு உங்க வீட்டு எடுபடி ஆள் இல்ல. எடுபடி ஆளா எஜமானாங்கிறத இப்ப காமிக்கிறேன். பண்ணை ஆட்களை எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு நான் தான் பெரிய ஜமீன்தாரன் ஆட்டம் போடுறான். இல்ல, மரியாதையா அவனை வெளியே வர சொல். மரியாதையா நீ வெளியே போ. வாய்க்கு வந்தபடி பேசினேன், மரியாதை கெட்டு போயிடுவேன். மான வெட்கம் இல்லாத மனித மிருகமே, உனக்கு செய்த உதவி எல்லாம் பாம்புக்கு வார்த்த பாலாச்சு. மூடு வாயே. நீ என்ன உதவி செய்த? யாருக்கு தெரியாத உன் லட்சணம். சொந்த கணவனை கோலையாக்கிட்டு உன் இஷ்டப்படியா நான் நடக்கிறேன். எல்லாருமா ஒண்ணு கூடி சதித்திட்டமா செய்றீங்க. உங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டு மறுமையில பாக்குறேன். பாப்பா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். என்னடா நீ தெரிய வைக்கிறது? உங்க அப்பாவை தெரிய வச்சுட்டு போயிட்டான். நீ பழி பாவத்து கஞ்சாத பரம செல்லாளம். அம்மா ஜோதி, நீ எப்படியாவது நல்ல வழியிலே திரும்புவேன். நான் படாத பாடுபட்டேன். இவனுக்கு பாடப்பட்டதாகவும் நடந்தேன். உன்னால உலக அமைச்சு இருக்கும் ஆளாயினேன். கடைசியிலே என் எண்ணத்தில் மண்ணை போட்டு உன் இஷ்டம் போல தெரிந்தேன். நீ உனக்கென்று ஒன்றுமில்லை. இந்த சொத்து சுதந்திரம் எல்லாம் பெரியவனுக்குத்தான். அம்மா அம்மா, யாருடா உனக்கு அம்மா? நான் செய்த கதையை மறந்து என்னையை திட்டில வந்தானே, இவனுக்குதான் நான் அம்மா. பார்த்து எல்லாமே இருந்து என்னைய அம்மாவை அழைத்து வந்தானே, இந்த ரகத்துக்குதான் நான் அம்மா. உனக்கு நான் அம்மா இல்லை. போ, போ வெளியே. அம்மா அம்மா ரத்தம் ரத்தம். அம்மா அம்மா அத்தை. அம்மா அம்மா அத்தை. தெரிய வைக்கிறேன். நீ தெரிஞ்சுக்கிட்டியாடா ராட்சசனே? பாசமுள்ள தாய் ரத்த வெள்ளத்தில் மிதக்கும் பரதாபத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? பணத்திற்காக நீ செய்த பாவத்தை இப்போவாவது தெரிஞ்சுக்கிட்டியா? பணம் பணம் பணம். இந்த பணம்
அற்ப பணத்திற்காக நீ எவ்வளவு அக்கிரமங்கள் செய்து கொண்டாய். மனதார எல்லோரையும் கொண்டு மயாராட்சி செய்து கொண்டாய். செய்யலாம், செய். வீடு வாசல் சொத்து சுதந்திரம் எல்லாம் எடுத்துக் கொண்டு போ. எங்கள் வீட்டிலே விழிக்காதே. போ, போ. பாபாத்மாவை பலி வாங்காமல் விடமாட்டேன். நீ உயிருடன் இருப்பது உலகத்துக்கே நஷ்டம். உன்னை பெற்றவர்களுக்கும் அவமானம். நீ செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் இந்த கையால் உன்னை வாரி அழைத்து வளர்த்தேனோ அதே கையால் உன்னையும் கொண்டு நானும் அதே ஆகட்டும். 10 மாதம் சுமந்து பெற்ற மனமே சுடத் துணிந்தால் யாரால் தடுக்க முடியும்? தாலாட்டி கையே சமமாக துணிந்தால் யாரால் தடுக்க முடியும்? சொல்லுங்கள், புரியுங்களே. தடுக்காதே. நான் என் பிள்ளையை கொள்ளுவேன். உலக சத்துருவை கொள்ளும். நீங்கள் உலக சத்துருவை கொள்ளவில்லை, உங்கள் சாத்மீகத்தை கொள்கிறீர்கள். ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. கோபத்திலே செய்துட்டான். பிறகு அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய பகவானாலும் முடியாது. பெற்ற பிள்ளையின் பிறக்கோலத்தை பார்த்து பிரியப்படுகிறீர்களா? இதற்குத்தானா இத்தனை காலம் பாடுபட்டது? தடுக்காது, என்னை காப்பாற்றாது. அம்மா, நான் தாடி. தாய்க்கும் தமையனுக்கும் துரோகம் செய்த சந்தானம், குடும்பத்தை கழித்து கொலைகாரம். என்னை சுருங்கள் அம்மா, என்னை உங்கள் கையாலேயே சுட்டு கொண்டு விடுங்கள். தாயை கொண்டு விடுங்கள். அண்ணி, நீ தடுக்காது, எண்ணி தடுக்காது. மன்னியுங்கள். உங்களை சுட்டுக் கொன்று அந்த கோர காட்சியை கண்டு ஆறுதல் அடைவதற்காக இன்று நாம் ஒன்று சேரவில்லை. தன்னலத்தை மறந்து உங்கள் அண்ணன் தனித்திருந்தது தம்பியை இழப்பதற்காக அல்ல. அன்று மரண தேவதையோடு மன்றாடிய மாமா உங்களை பார்க்க துணிந்தது மகனை பிரிப்பதற்காக அல்ல. இது இந்த குடும்பத்தை ஒன்றாய் சேர்ப்பதற்காக. இன்று பெற்ற தாயை பிள்ளையை சுடத்துவது எதற்காக? இருந்தாத பிள்ளையை ஏன் சுமந்தோம்? சிந்தியுங்கள், நன்றாக சிந்தித்து தம்பி. ஐயா, தம்பி, அம்மா, தம்பி, தம்பி, அம்மா, 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 தவித்து விட்டாய் அம்மா. கண்பு செல்வங்கள் இருவரையும் என் கையில் ஒப்படைத்து விட்டாய் அம்மா. பட்டமரம் உன்னால பசுமையானது பத்மா. அத்தே, மகனும் என் குடும்பத்தை உயர்த்தி விட்டதம்மா. பாலைவனத்தில் ஜீவனவிட்டால் வாழ்க்கையில் ஒளி வீச வந்த முகாத தீபம், வாடாத புஷ்பம், ஒற்றாத பூஜை. அத்தே, பத்மா, அத்தே.